உலக பொருளாதாரத்தில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றமாக ஈரான் மற்றும் அமெரிக்க இடையே 15 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகியவுடன் சர்வதேச சந்தைகளில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பாதுகாப்பான முதலீடுகள் திடீர் உயர்வை பதிவு செய்துள்ளன. இந்த பின்னணியில் ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத் நகரில் இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகின. இதனால் முதலீட்டாளர்களிடையே ஓரளவு நம்பிக்கை உருவானாலும் மத்திய கிழக்கில் பதற்றம் முழுமையாக தணித்து விட்டதாக கூற முடியாத சூழல் நீடிக்கின்றது. ஈரான் தரப்பில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மீதும் தாக்குதல் நடந்து வந்ததாகவும் கூறப்பட்டதால் நிலைமை இன்னும் பதற்றமாகவே உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் சர்வதேச காம்ப்ளெக்ஸ் சந்தையில் தங்கம் யுஎஸ் விலை மற்றும் அவுன்ஸிற்கு $4,846 தாண்டி 3.46% உயர்ந்துள்ளது. ஸ்பாட் சந்தையிலும் தங்கம் $4,800 கடந்துள்ளது. பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்திற்கு மீண்டும் முதலீட்டாளர்கள் திரும்பியிருப்பது இதன் மூலம் வெளியாகின. வெள்ளி விலையும் அதேபோல் வேகமான உயர்வை கண்டுள்ளது. வெள்ளி யுஎஸ் விலை 6.60% உயர்ந்து ஒரு அவுன்ஸிற்கு $76 கடந்துள்ளது. தொழில்துறை பயன்பாடு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. இதன் தாக்கமாக உலக பங்குச் சந்தைகளும் உயர்வை கண்டுள்ளன. ஜப்பான், ஹாங்காங் உள்ளிட்ட ஆசிய சந்தைகள் 2% முதல் 5% வரைக்கும் உயர்ந்துள்ளன. இது முதலீட்டாளர்களின் மனநிலையில் ஏற்பட்ட தற்காலிக நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. ஈரான், அமெரிக்க இடையிலான இந்த தற்காலிக போர் நிறுத்தம் உலக சந்தைகளுக்கு சற்று நிம்மதியை அளித்திருந்தாலும் நிலைமை இன்னும் உறுதியாகவில்லை. ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவே அடுத்த கட்ட சந்தை போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கின்றது. அமைதி பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் சந்தைகள் நிலைபெற வாய்ப்பு உள்ளது. இல்லையெனில் மீண்டும் திடீர் ஏற்ற இறக்கங்கள் தொடரும் அபாயம் நீடிக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.